வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் பிரச்சாரத்தில் உதயநிதியை ஓட ஓட விரட்டிய மக்கள், எந்த தொகுதியில் அமைச்சராக இருக்கும் உதயநிதியை ஓட ஓட விரட்டியிருக்காங்க மக்கள். வாக்கு சேகரிப்பதற்காக சென்றிருந்த உதயநிதி அவர்களை மக்கள் ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க மக்களே. இது எந்த தொகுதி அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. என்ன காரணத்திற்காக விரட்டி விரட்டி ஓட ஓட அடிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன? அந்த முக்கிய தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சற்று முன்பு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் அவரை வாக்கு சேகரிப்பதற்காக சென்றிருந்த தொகுதியில் அவரை மக்கள் ஓட ஓட விரட்டி அடித்திருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது மக்களே. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பலவிதமான சர்ச்சைகளை சிக்கி கொண்டிருக்கும் திமுகவின் ஆட்சியிலே பல முக்கியமான அமைச்சர்களும் மூத்தக்கூடிய அமைச்சர்களும் பலவிதமான சர்ச்சைகளில் சிக்கி கொண்டு இருக்கும் வேளையிலே தற்போது தேர்தல் ஏப்ரல் மாதம் அறிவித்த நிலையில் தற்போது அமைச்சராக ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் வாக்கு சேகரிப்பதற்காக அவருடைய தொகுதிக்கு சென்றிருந்தார். இந்த நிலைமையில்தான் அவரை மக்கள் ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் தொகுதியை பார்க்காத அமைச்சர் உதயநிதி அவர்களே, நீங்கள் இப்போது தேர்தல் வந்த உடனே மட்டும் எதற்காக வருகிறீர்கள், என்ன காரணம் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி மக்கள் அதிரடியாக கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவரை பார்த்தீங்கன்னாக்கா விரட்டி வெட்டி ஓட ஓட அடிச்சிருக்காங்க. இதுவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மக்களே. அது மட்டும் இல்லாமல் இவர் போன தொகுதி மட்டுமல்லாமல் திமுக ஆட்சியில் மீதி இருக்கிற நிறைய அமைச்சர்கள் தொகுதியில் இதுதான் நடந்திருக்கிறது மக்களே. அடுத்துலேருந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த தொகுதிகள் போனாங்க, அவர்களுக்கு என்ன நேர்ந்த சோகம் என்ன அப்படின்றத பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம அப்டேட் கொடுத்துருப்போம். அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.